piece of address. பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தமிழ் மொழிக்கு தலை வணங்கி இந்த காலை பொழுதில் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வில் என்னை இங்கு ஒரு சிறு பங்காற்ற அழைத்தமைக்கு வெங்கடேஸ்வரா கல்வி குழுமம் அவர்களுக்கு என்னுடைய தலை வணங்கிய நன்றிகளை நான் முதல்ல before I start, thank you for those kind, wonderful words. All your lovely words. It means a lot. ரொம்ப அழகா உங்களுடைய தமிழ் ஆங்கிலம் இது ஒரு ஸ்பெஷலான நாள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப சிறப்பான நாள். மேடை ஏழைகள் எல்லாருமே இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்து வருவீங்க. ஆனால் இது நிஜமாவே ஒரு உண்மையாகவே ஒரு சிறப்பான நாள். ஏன்னா இது எங்கள் ஊர், நானும் இந்த ஊர் பிறந்து வளர்ந்ததுதான் சென்னையில். பட் எங்களுடைய ரூட்ஸ் வேர்கள் இங்கே தான் இருக்குது. எங்கள் அப்பாவோட ஊர்கள் தென்னங்குடி. ஸோ அங்கே இருந்து பிறந்த வளர்ந்து சென்னையிலேருந்து படித்து வேலை பார்த்து மறுபடியும் இந்த ஊரில் இருக்கிற ஒரு கல்லூரி, அதிலும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க ஒரு சிறப்பு பெற்ற கல்லூரி. அதுலேயும் அதுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா அது பெண்கள் கல்லூரி, சிறப்பு வாய்ந்த பெண்கள் கல்லூரி அப்படின்னு சொல்றதை விட பெண்கள்னாலே சிறப்பு தான். பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படிங்கிற கூற்றை கொஞ்சம் நம்ம திருத்திக்கிட்டு பலர் செய்த மாதவத்தினாலதான் நம்ம எல்லாம் மங்கையாவே பிறந்திருக்கோம். You are a miracle. உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்கு. ஸோ கல்லூரி, பள்ளிக்கூடம், நல்ல ஆசிரியர்கள் இவர்களையெல்லாம் நம்ம கடந்து வரும்போது நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவங்க நமக்கு குறிப்பிட்டு தெரியப்படுத்துவாங்க, நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. நமக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க வெளிக்கொண்டு வருவாங்க. அதனால தான் அவங்களுக்கு நம்ம எப்போவுமே நன்றியுடையவங்களாக இருக்கும். யார் எத்தனை பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவங்க படித்த கல்லூரிக்கு வரும்போதோ இல்லை அவங்க படித்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதோ இல்லை அவங்களுக்கு ஒரு 1ஆம் வகுப்பில் பாடம் எடுத்த ஆசிரியரை பார்க்கும்போது அவங்களுக்கு கை தானாக ஒன்றா சேர்ந்துடும், கை கூப்பிடுவாங்க. ஸோ அதுதான் அந்த ஆசிரியர்களோட கல்வி அமைப்புகளோட கல்வி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்போட பெருமை. நம்ம என்ன வேணால் ஆகலாம், எங்கே வேணால் போகலாம். எல்லா ஆசிரியர்களும் அவர்களை விட சிறப்பாக ஆகணும்னா அந்த மாணவர்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க அப்படி தான் ஆவாங்க. அப்படி ட்ரெயின் ஆகி போகிற அந்த மாணவர்கள் அந்த ஆசிரியர்களுக்குன்னு இல்லை கல்வி அவங்க படித்த கல்லூரிக்கு இல்லை அவங்க படித்த ஸ்கூலுக்குன்னு நன்றியை தவிர ஒன்றும் பெருசாக எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. நன்றியோ நம்ம மனசில் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. பட் ஆனால் அதை எதிர்பார்க்காம அந்த கல்வி நிறுவனம், பள்ளிக்கூடம், கல்வி அமைப்பு கல்வி கொடுக்கணும்னு அந்த நினைக்கிற அந்த எண்ணம், குறிப்பாக உங்களுடைய கல்வி அந்த கல்வி கழகத்தில் முக்கியமான பிரமுகர்கள் சான்றோர் உள்ளிட்ட அவையோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்வி கூடத்துக்கு வரும்போது தான் அந்த வாக்கியம் ரொம்ப ரொம்ப மிகையில்லாத ஒரு வாக்கியமாக, ரொம்ப பொருத்தமுடைய ஒரு வாக்கியமாக அமையும். அது மாதிரி உங்களுடைய தாளாளர், உங்களுடைய காலேஜோட சேர்மன், உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் எல்லாரும் மேடையில் இருக்காங்க. ஸோ பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வணக்கம் சொல்ல வைக்கிறது. வணக்கம் எல்லாருக்குமே என்னுடைய தலைக்கான வணக்கங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ்க்கு we are always connected. நான் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். சிறப்பாக பேசுங்க, ஏதாவது இன்ஸ்பைரிங்காக பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு படித்தவர்கள், இவ்வளவு சிறந்த பேராசிரியர்கள், தாளாளர், சேர்மன் இவங்கெல்லாம் இருக்கிற மேடையில் நான் என்ன அவங்கள விட நான் என்ன சிறப்பாக பேசிக்க முடியும் எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 விஷயம் தான். ஐ ஒன்ட் டேக் மச் ஆஃப் யுவர் டைம். பட் சிறப்பாக இன்ஸ்பைரிங்காக பேசலாம். இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள் இல்லை கேட்டால் இந்த ஒரு திருக்குறளும் ஒரு 10-15 திருக்குறள் லிஸ்ட் இன்னைக்கு இது எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். நாலேஜ் இஸ் ஆல்சோ அவைலபிள் அட் த கிளிக் ஆஃப் யுவர் பட்டன்.
நீங்கள் கூகுளில் ஒரு தட்டினீங்கன்னா எனக்கு வர அதே லிஸ்ட்டு உங்களுக்கும் வரும். ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து இங்கே சொல்கிறதுல என்ன பெரிய நான் அதில் என்ன அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்க முடியும். பட் நான் சொல்ல நினைக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். பட் மேபி நம்ம தினமும் கடந்து போகும்போது மறந்து போயிடுற விஷயங்கள் தான். ஒன்று, கல்லூரி நாட்கள் நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிற விஷயம்தான். பட் உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் வெளியே போன அப்புறம் ரொம்ப உண்மையாக தெரிகிற விஷயம்தான். கல்லூரி நாட்கள் கோல்டன் இயர்ஸ், அது திரும்பவே கிடைக்காது. இந்த கல்லூரியில் படிக்காம இங்கே இருக்கிற இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே ஒருவேளை உங்களுக்கு கல்லூரிக்கு போக மறுபடியும் அந்த நாட்களுக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைச்சாங்கன்னா இல்லைன்னு சொல்றவங்க இங்கே இருக்கவே மாட்டாங்க. ஜென்டில்மேன் ஆன் ஸ்டேஜ், உங்கள் டீச்சர்ஸும் அதை அக்ரி பண்ணுவாங்க. ஸோ கல்லூரி நாட்கள் கோல்டன் இயர்ஸ். ஸோ லிவ் இட் டு தி பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒரு மிரக்கல். பெண்ணாலே பெருமை தான். அவங்க வெளியிலிருந்து பார்த்து யாராவது நம்ம கற்றுக் கொடுத்து நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஹாவ் டு ஜஸ்ட் லிசன், யூ ஹாவ் டு அப்சர்வ் what you have, what you need to go and reach where you want to go is all within you. So அதை மட்டும் பார்த்துக்கங்க. அண்ட் கல்லூரி நாட்களை படிக்கும்போது எல்லாருமே கல்லூரி நாட்களில் எக்ஸலிங்காக படிக்கிறோம், இல்லை அவங்கவுங்க சப்ஜெக்டில் எக்ஸல் பண்ணுவோம், இல்லை வந்து அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய். ஆமாவா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே இருக்கிற எல்லாருமே நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சிறு குழப்பம் கூட இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக உங்களோட வாழ்க்கை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லையா? பரவாயில்ல, தைரியமாக சொல்லலாம். ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க மேடையில். சரி, ஏன்னா எனக்கும் அப்படிதான் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் லைக் தட். அந்த ஒரு குழப்பத்தோடையே தான் நம்ம கல்லூரி என்ட்ரி பண்ணுவோம். சிலர் இருக்கலாம், ஒரு சிலர் இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் அஸ். பட் அந்த குழப்பம் வந்து ரொம்ப நல்லது. அந்த ஒரு கன்ஃபியூஷன், இல்லை என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் அந்த மொமெண்ட்டை லிவ் பண்ணுறது வந்து அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியாததான் நீங்கள் கற்றுக்க முடியும், தெரியாததான் நீங்கள் ரீச் பண்ண முடியும், அங்கே தான் நீங்கள் போய் சேர முடியும். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் எண்ட். ஸோ பாதை, ஒரு இலக்கை விட அந்த பயணமும் அந்த பயணத்தில் உண்டாகிற நிகழ்வுகளும் வந்து வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகும். இலக்கை போன்றதே இனிதானது பாதையும் பயணமும். ஸோ நீங்கள் அந்த பாதையில் இந்த பயணம் ஸ்டேஜில் இருக்கீங்க. பயணிக்கும் போது நமக்கு தெரியாது எப்படா இந்த பயணம் முடியும், எப்போ காலேஜ் முடியும், எப்போ டிகிரி வாங்குவோம், எப்போ என்ன இது வாங்குவோம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த பயணம் வந்து திருப்பி கிடைக்காத ஒரு வாழ்க்கை. ஸோ I would urge you to live this life to the fullest. என்ன குழப்பங்கள், என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ், என்ன எல்லாமே ஹோலிஸ்டிக், எல்லாமே இருக்கிறது தான் அந்த வாழ்க்கை. இது எல்லாமே இல்லாமல் இல்லை. அது இன்னொரு விஷயம், டிஸ்ட்ராக்ஷன்ஸை பற்றி பேசும்போது எப்போவுமே நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கு இருந்ததை விட இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஃபோக்கஸ், there are only two kind of people. ஒன்று வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், இன்னொருத்தவங்க வந்து who did not focus well. So there are no failures actually. அப்படி ஒரு விஷயமே இல்லை. If you miss on focus, ஃபோக்கஸ் பண்ண கொஞ்சம் நம்ம தவறிட்டோம்னா நம்ம அந்த சக்ஸஸை தவற விட்டுருவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் who did not focus, ரெண்டு விதமான ஆட்கள் தான் இருக்கிறோம். ஸோ அதில் நம்ம எந்த வகையில் எந்த ரூட் எடுக்கிறோங்கிறது நம்ம தான் யோசித்து முடிவு பண்ணணும். ஸோ தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொல் காத்து சோர்விலார் பெண். அது மாதிரி பெண்ணுக்கு அவங்கள மட்டும் காத்துக்கிறது தான் ஒரு வேலை இல்லை. they are multitasking by nature. So you are all, again நான் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு பெண்களுக்கே வந்து மல்டி டாஸ்கிங் எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தேர் ஜெனட்டிக் மேக்கப். ஸோ நீங்கள் ஒரு வேலையை மட்டும் சிறப்பாக செஞ்சு அதில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்புக்குள்ளே வர்றவங்க நீங்களே நினச்சிடாதீங்க. நீங்கள் நினச்சா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே செய்ய முடியும், எல்லாமே. நேம் இட் அண்ட் யூ கேன் டூ இட். ஸோ அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் அங்கே தான் நான் சொன்னேன். கூகுளில் தட்டி யார் யார் எக்ஸாம்பிள், யார் யார் என்ன, அந்த லிஸ்ட்டில் நம்ம வீட்டுக்கு போய் எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இந்த காலத்தில் நிறைய இருக்குது. பட் ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஒரு டஃப்பான டாஸ்க். அது ஒரு பேரண்ட், இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும். ரெண்டும் நேர் எதிரான விஷயம். பட் ஒன்று மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுட்டா போகும். இந்த உலகத்தில் சாதிச்சுட்டு இருக்கிற இல்லை சாதிக்க போகிறவங்க எல்லாருக்குமே இதே மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் இதே மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கு.
அது எல்லாம் அவங்க கடந்து தான் வந்திருக்காங்க. ஸோ it may be difficult, but it is never impossible. அதை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. If you put your mind to it. So there is, it might be difficult, but never impossible. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் இதே பாதையை இதே மாதிரி தான் கடந்து வந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அந்த பிரச்சனைகளையும் எப்படியோ கடந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அதை மாதிரி நம்மளும் அதுக்குள்ள மனதை செலுத்தணும்னா கண்டிப்பாக முடியும். ஐ திங்க் தட்ஸ் இனஃப் என்ன சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சாஃப்ட் அட்வைஸ் ஃபார் த டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது எனக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேளுங்க. ஏன்னா எனக்கு நான் இங்கே உங்ககிட்ட பேசும்போது நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள். ஏன்னா இங்கே இருக்கிற அடுத்த நாளைய உலகத்தை நீங்கள் தான் வழிநடத்தி செல்ல போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தான் நிறைய தெரியும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் என்ன நினைக்கிறேங்கிற விஷயத்த என் மனசுக்கு உண்மையானபடி ரொம்ப பூச்செல்லாம் ஒரு வெளிப்பூச்செல்லாம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணேன். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட். இன் கேஸ் யூ வாண்ட் to ask some questions, you're most welcome to ask. Otherwise, that's all for today. Once again, I thank the management for having me here. And this is going to be a very special day in my life, because I've got to meet you all, dear beauties of Venkateshwara College. And I'm so looking forward to watch the cultural programs on the stage. Thank you so much. இந்த அழைத்தமைக்கு நன்றி. இரண்டாவது பரிசு இங்கிலீஷ் எஸ்ஐ ரைட்டிங், செகண்ட் பிஎஸ்சி, தேர்ட் பிஎஸ்சி பிசிக்ஸ், செகண்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, மூன்றாவது ஓவிய போட்டி, முதல் பிஎஸ்சி பிசிக்ஸ் எஸ் இஸ்ரீன் பானு. தேர்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மற்றும் செகண்ட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். செகண்ட் பிரைஸ் அழைக்கின்றோம். செகண்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி
அகல்யா ஃபர்ஸ்ட் பிகாம் சிஏ. அடுத்த போட்டி ஜோடி நடனம். முதல் பரிசு செகண்ட் எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி பிசிக்ஸ் சிறந்த முறையில். தேர்ட் பிகாம். பங்கேற்று சிறப்பித்த செகண்ட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சிறந்த சார்பிலே சமீகா சாஸ்மின் குழுவினர் செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனந்த மதுமிசா குழுவினர் செகண்ட் பிகாம்.